தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்று ஆமோ தாய்மையும் அன்றி நட்பும் தருமமும் தழுவி நின்றாய். இப்ப புரிஞ்சு போயிடுத்துடாமா, நீ எதனால இது பண்ணேன்னு புரிஞ்சு போயிடுது. உன் பொண்டாட்டிய யாரோ ஒரு அரக்கன் கடத்திட்டு போயிட்டான். உனக்குள்ள ஒரு உத்வேகம், ஒரு சோகம், ஒரு குரோதம் இருந்தது. பத்னிய கடத்திண்டு போனவன் ஒரு அரக்கன், வர வழியில ஒரு குரக்கனான குரங்கு கடிச்சுடுத்தோ, அதனால அரக்கனை கொல்றதுக்கு பதிலாக குரக்கனை கடிச்சுட்டேன். இல்லையா? நமக்கு யார் மேலேயா கோபம் இருந்தா எந்த வஸ்து இருக்கோ, இப்ப வாட்ச் மேல யாரோ சொல்லியிருக்கா ஐ எம் டெல்லிங் யூ அப்படின்னு வாட்ச் அடிக்கணும் பாருங்க. வாட்ச் மேல கோபம் இல்லை, ஆனா அவர் அடிக்க முடியாதுன்னா வாட்ச் அடிக்கும். அந்த மாதிரி உனக்கு ராவணனை அழிக்கிறதுக்கு துப்பு இல்லை, என்ன அடிச்சுட்டேன். அரக்கரோர் அழிவு செய்து கழிவரேல் அதற்கு வேறோர் குரக்கினத்து அரசை கொல்ல. ஏண்டாப்பா, நீதான் ரொம்ப படிச்சவனாச்சே, வசிஷ்டா யூனிவர்சிட்டில PhD வாங்கியிருக்கீங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உன் பத்தினிய ஒரு அரக்கன் கடத்தின்னு போயிட்டான்னா போற வழியில ஒரு குரங்க அடிக்கலாம். உங்க மனு தர்ம சாஸ்திரத்துல உங்க மனு தர்மான்னு சொல்லியிருக்காரோ? கேட்கிறான். குரக்கினத்து அரசை கொல்ல மனு நெறி கூறிற்று உண்டோ? இரக்கம் எங்கு உத்தாய் என்பால் எப்புழை கண்டாயப்பா பரக்கழி இது நீ பூண்டால் புகழை யார் பறிக்கற்பாலார். நீயே இந்த மாதிரி அதர்மத்தின் வழியில் நடந்தால் உலகத்துல தர்மத்தின் வழியில நடக்கிறவா இல்லாமலேயே போயிடுவாளேராம். ஏன் இந்த மாதிரி உனக்கு புத்தி பேதழிச்சு போயிடுதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன் ராமா. இப்ப புரிஞ்சுடுத்து. கோயியல் தர்மமுங்கள் குலத்துதித்தோர்களுக்கெல்லாம் ஓவியத்து எழுதவண்ணா உருவத்தாய் உடமையன்றோ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பிரிந்தினை போலும் திகத்தனை போலும் செய்ய. புரிஞ்சுபடுத்துறாமா. கருணையே வடிவெடுத்தவளான ஸ்ரீ மகாலட்சுமியின் அவதாரமான சீதா பிராட்டியை எப்ப பிரிஞ்சியோ அப்பவே உன் புத்தி கலக்கம் முற்றது. புத்தி கெட்டுப்படுத்து உனக்கு. யூ ஹவ் பிகம் மேட். The moment you have lost Sita due to Ravana kidnapping her, you have become mad. அதனாலதான் இந்த மாதிரி வேலையை இழிச்செயல் எல்லாம் நீ ஈடுபடுகின்றாய் ராமா. எப்படி எவ்வளவு அக்யூசேஷன் தூக்கி போட்டிருக்கான். ராமர் ஒண்ணுத்துக்குமே கலங்கர். அப்படியே எல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்க. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஓரளவுக்கு ப்ரொஃபஷன்ல இருக்கட்டும், பர்சனல் லைஃப்ல இருக்கட்டும், உயர வேண்டும் என்றால் எதிராளியின் பேச்சை முதல்ல பொறுமையோட கேட்கணும். இந்த ராத்திரி 9 மணி 10 மணிக்கெல்லாம் நியூஸ் சேனல்ல டிபேட் வைப்பான். ஒத்தனும் இன்னொருத்தர் பேச்சை கேட்கவே மாட்டான். 10 பேர் சேர்ந்து லோ 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 இருங்க சார், அவர் முடிக்கட்டானா அவன் சொல்றது சொல்லிட்டே இருப்பான். அப்படி இருந்தா எப்பவுமே டிபேட்டே இருக்காது. டிபேட்னா எப்படின்னா, ஒருத்தர் சொல்லணும், இன்னொருத்தர் கேட்டுட்டு அதுக்கு எதிர் பாயிண்ட் ஏதாவது இருந்தா சொன்னால்தான் டிபேட். 10 பேர் ஓன்னு ஒன்னா சேர்ந்தா கத்தினா டிபேட் கிடையாது. இட் இஸ் ஃபிஷ் மார்க்கெட். அதனால அப்படி சொன்ன உடனே லக்ஷ்மணன் நடுவுல சொல்றார். லக்ஷ்மணனால தாங்க முடியல. அண்ணா மேல இவ்வளவு பழி சொன்னா, இரு வாலி இரு, என்னவோ எங்க அண்ணா தப்பு பண்ணதா சொல்றிய. இல்லப்பா, தம்பி லக்ஷ்மணன் எங்க அண்ணா காலில் சரணாகதி பண்ணா, அதனால எங்க அண்ணா உன் தம்பியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. இது தப்பான ரீசன் இல்லையா சார்? அந்த திருடனை நான் அடிச்சிருக்க மாட்டேன் சார். முதல்ல அவர் என்கிட்ட சாரின்னு சொல்லியிருந்தா நான் அவர் அடிச்சிருக்க மாட்டேன்னா இது எப்படி? அதனால ராமர் என்ன சொல்லிட்டார், லக்ஷ்மணா நான் பேசிக்கிறேன். வாலி உனக்கு வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசையா அப்படின்னு கேட்டான் ராமர். இதோட இங்க சொல்றாரா, வால்மீகி ராமாயணத்துல இன்னும் 2-3 அக்யூசிஷன். ஏன்னா வாலி என்ன சொல்றான், ராமா பொதுவா ராஜாக்கள் காட்டுல வேட்டையாடுவான், ஹண்டிங். ஒரு யானையை வேட்டையாடுவதற்கு காரணம் தந்தம், ஐவரி. ஒரு புலியை வேட்டையாடுவதற்கு காரணம் பல்லு, நகம். ஒரு மானையோ ஒரு சிறுத்தையோ வேட்டையாடுவதற்கு காரணம் அதனுடைய தோல், ஸ்கின், ஹைடு. சில மிருகங்களுடைய மாம்சம் ரொம்ப நன்னா இருக்கும்னு வேட்டையாடுவான். மாம்சமோ தந்தமோ நகமோ தோலோ இதெல்லாம் ஆடுவதற்கு காரணம் இருக்கு. நான் ஒரு குரங்கு, என்கிட்ட தந்தமும் இல்லை, நகமும் உருப்படியா இல்லை, பல்லும் நன்னா இல்லை, மாம்சம் ரொம்ப டேஸ்டே இருக்காது, தோல் வேஸ்ட், என்ன ஏன்பா வேட்டையாடு? இது வால்மீகி ராமாயணத்துல ஒரு கேள்வி. அடுத்தது அங்க என்ன சொல்லுவான்னா, வாலி ராமரை பார்த்து, நீ இக்ஷ்வாகு குலத்துக்கு நாதன், அயோத்தியாவாசி நீ, இது எங்க கிஷ்கிந்தார் ராஜ்யம், வை டு யூ
interfere in our jurisdiction. நீ எப்படி சிபிஐ அனுப்பலாம்? அப்போ அவர் கேட்டார், பாதி கேட்டார், நீங்க யாரும் எனக்கு என்ன தெரியும், அப்படி கேட்டார். இதெல்லாம் அந்த இடத்துல வரும் வால்மீகி ராமாயணம் ரெண்டுத்து கலந்து சொன்னேன். இப்ப ராமர் எல்லாம் சொல்லியாச்சாப்பா வாலி, எனிதிங் லெஃப்ட் அப்படின்னு கேட்டார். இல்ல இல்ல எல்லாம் ஆயிடுச்சு, நீ தப்பு பண்ணிட்ட ராமா. ராமர் பொறுமையா சொல்ற, நீ சொன்னியோன்னோ நாங்க இக்ஷ்வாகு குலத்து ராஜா, நீ கிஷ்கிந்தா ராஜா, உங்க ஆடிட்டரை கூப்பிடுன்னு. ஆடிட்டர் கம் ஹியர் வந்தார். நீங்க எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எல்லாம் யாருக்கு பே பண்றேன், டாக்ஸ் எல்லாம் யாருக்கு பே பண்றேன் அப்படின்னு அந்த ஐடி ரிட்டர்ன் ஃபார்மை பார்த்தா அயோத்தியா மெயின் ரோட் அயோத்தியான்னு இருக்கு. அப்படின்னா டாக்ஸ் எல்லாம் நீங்க எங்களுக்கு தானே கட்டுறேன், அப்படின்னா யூ கம் அண்டர் அவர் ஜூரிஸ்டிக்ஷன், எங்க கீழே வரவா நீங்க சித்தரசர்கள். அப்ப வாலி என்ன கேட்பான், அப்படின்னா கேள்வி கேட்க வேண்டியவன் பரதன் தானே, நீ எதுக்கு கேட்ட? அப்ப ராமர் சொல்ற, இதை பார்ப்பா, பரதன் அயோத்தியால இருக்கான், நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல வச்சு அசஸிங் ஆபீசர்ஸ் தான் எங்களை அமிச்சான். இங்க பார்த்தோன்னா தான் எனக்கு தெரிஞ்சது இங்க ஏதோ தப்பு நடக்கிறது, அதனால நான் வந்தேன். அதனால இந்த இக்ஷ்வாகுனாமியம் பூமி சசைல வனகானனா, இந்த கிஷ்கிந்தார் ராஜ்யமும் இக்ஷ்வாகு தேசத்துக்கு அடங்கியது. அங்க இருக்கக்கூடிய இப்போதைய தளபதியா இருக்கக்கூடிய பரதன் என்னை இங்க அமிச்சது, நீ கேட்டியோன்னு. உங்க மனு தர்ம சாஸ்திரம் சொல்லித்தாராமான்னு. அப்படின்னா உனக்கு மனு தர்ம சாஸ்திரம்னு ஒரு புஸ்தகம் இருக்குங்கிறது தெரியறதே. சாதாரண குரங்குக்கெல்லாம் தெரியுமா? நீங்க ஜூல போய் கேளுங்க, யூனோ மனு தர்ம சாஸ்திரம், அதுக்கு என்ன குரங்குக்கெல்லாம் தெரியுமா? நீ படிச்ச குரங்கா இருக்க. எப்போது நீ படித்து விட்டாயோ நீ குரங்கு ஜாதியை விட உயர்ந்து மனித ஜாதி கிட்ட வந்துட்ட. யூ ஆர் an educated, a literate and a learned monkey. மனு தர்ம சாஸ்திரத்துல இது சொல்லிருக்கான்னு நீ கேக்குறியா? அப்படின்னா அந்த புஸ்தகமும் தெரியும், அதுல என்ன சொல்லிருக்குன்னு உனக்கு தெரியும். ஏண்டாப்பா இவ்வளவு அந்த மனு தர்ம சாஸ்திரத்தை வச்சு என்ன கேள்வி கேட்கிறியே? அந்த புஸ்தகத்துல தம்பியுடைய பொண்டாட்டிய சொந்த பொண்ணா பார்க்கணும்னு சொல்லியிருக்கே. உன் தம்பி மேல இவ்வளவு ஆசை ஒரு காலத்துல வச்சுட்டு இருந்த நீ, கடைசியில உன் தம்பி பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துட்டியே, இது உனக்கு தப்பா தெரியலையா? ராமா நீ அது எங்க குடும்பத்து சமாச்சாரம். உன் தம்பி பத்னியிடத்தில் தவறாக நடந்து கொள்வது எப்படி அப்பா குடும்ப சமாச்சாரமாக இருக்கும்? நீ சாதாரண குடிமகன் கிடையாது, குடிமகன்களுக்கெல்லாம் நாயகனாய் ராஜாவா இருக்க வேண்டியவன். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா எல்லாரும் ராஜா கிட்ட போய் தப்பு சொல்லுவ. இப்ப ராஜாவே 2-3 ரேப் கேஸ் இருக்குன்னு வச்சுங்க, அப்படின்னா யாருகிட்ட போய் சொல்றது? நீயே உன் தம்பி பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துக்கிற அப்படின்னா உன் பிரஜைகள் அவ குறைய யார்கிட்ட போய் சொல்லுவா? ராமா நீ யூஆர் டைவர்ட்டிங் த டாபிக். இன்னொன்னு சொல்றேன் பாலி, இவ்வளவு சாஸ்திர விஷயங்கள் பேசக்கூடிய உனக்கு தெரிய வேண்டும், சாஸ்திரம் சொல்றது எப்பேற்பட்ட தவறு செய்தவனும் நம் காலில் கதறி கதறி அழுது கொண்டு என்னை மன்னித்து விடு, நான் உன்னிடத்தில் சரணாகதி செய்கின்றேன் என்று விழுந்தால், அப்பா நான் உன்னை மன்னிக்கின்றேன்னு சொல்லுவதுதான் தர்மசாஸ்திரம். காலில் விழுந்தவனை எட்டி உதறி தள்ளினால் அவன் கொல்லப்பட வேண்டியவன் சாஸ்திரம் சொன்னது உனக்கு தெரியாதா? உன் தம்பி சுக்ரீவன் தெரிந்து செய்தானோ தெரியாமல் செய்தானோ ராஜ்யத்தை ஆண்டான், அண்ணா என்னை மன்னித்து விடுன்னு உன் கால்ல விழுந்து கதறினானா இல்லையா? கதறினாலும் ஆமா. எப்போது கதறினவனை உதறினியோ அப்போது நீ கொல்லப்பட வேண்டியவன். ராமா உனக்கு புரிய மாட்டேங்கிறது. நாங்கள்லாம் மிருகங்கள். மிருகங்கள்ல யார் வயசு வேணாலும் யார் வேணாலும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். காட்டுல எல்லாம் அந்த மிருகம், ஆண் மிருகம் பெண் மிருகம்லாம் மிஸ்டர் சிங்கம் மிஸ்ஸஸ் சிங்கம் எல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் மிருக ஜாதி. ராமர் சொன்னார், உனக்கு வேணுங்கச்ச ரூல்ஸ மாத்திக்கிறியப்பா. நான் உன் அம்பால அடிச்சா மனு தர்ம சாஸ்திரம் சொல்லித்தான் கேட்கிறேன். மனு தர்ம சாஸ்திரம் மிருகங்கள்லாம் படிக்காதேன்னு சொன்னா இல்ல இல்ல நான் மிருகங்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணு, நீ படிக்காத மிருகமா படிச்ச மிருகமா? என்ன ராமா எனக்கு ஒண்ணு சொல்ற புரியலையே. நீ என்ன வேட்டையாண்டு இருக்க, இப்போ நீ மிருகம்னு ஒண்ணு ஒத்திக்கிறியா? ஆமா. படிச்சதா படிக்காததா அதை அப்புறம் பார்ப்போம். மிருகம் அப்படின்னா மிருகத்தை ராஜாக்கள் வேட்டையாடலாமா?
அது ஆடலாம் அப்படின்னா நான் உன்னை ஆண்டது தப்பு இல்லையே. நான் ராஜா, நீ மிருகம்னு வச்சுன்னா வேட்டையாடின தப்பு. அப்படி அது அப்படி சொல்ல முடியாது ராமா. நீ என் எதிரில் நின்று வேட்டையாண்டுக்கணும். எங்கப்பா இப்போ வேட்டையாடுறதுக்கு ஒருத்தர் போறார், சிங்கத்தை வேட்டையாடும் போது அது கையில ஒரு வாழை கொடுத்து இருவரும் சண்டையிடுவோம், யார் ஜெயிக்கின்றார்களோ, இப்படியா வேட்டையாடுவா? மறைஞ்சிருந்தா வேட்டையாடுவா. இது நீ மிருகம் என்று நினைத்தால் நான் உன்னை வேட்டையாண்டது நிஜம். நான் நான் யானை கிடையாது, தந்தம் இல்லை, நான் புலி கிடையாது, நகமில்லை. இதை பாரு, வேட்டையாடுறதுக்கு நான் ரீசனே பார்க்க வேண்டாம். குரங்க வேட்டையாடணும்னு நினைச்சா வேட்டையாண்டேன். இல்லை இல்லை, நான் படித்த மிருகம். அப்படி என்றால் நீ மனித ஜாதி கிட்ட வந்துட்ட. அப்படின்னா உன் தம்பி பொண்டாட்டி கிட்ட எப்படி அபச்சாரப்பட்ட? அது அது என் குடும்ப விஷயம். அப்படின்னா நீ எப்படி ராஜா? அது அடுத்தது ராமர் கேட்டார், நீ ஒரு விஷயம் சொன்னியே வாலி, ராமா உனக்கு இப்பேற்பட்ட டிசிஷன் நீ ஏன் எடுத்தேன்னா உன் பக்கத்துல சீதை இல்லைன்னு. அப்படின்னா என் பத்னி சீதை இல்லைன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும். ஏன்னா எங்க ராஜ்யத்து மேலதான் புஷ்பக விமானத்துல ராவணன் கடத்தி சென்றான். அப்படின்னா என் பத்னியும் ஒருத்தன் கடத்தின்னு போறான்னு தெரியும், நீ ராஜான்னு தெரியும், நீ தடுத்து நின்று தர்மம் அந்த பெண்ணுக்காக கேட்டிருக்க வேண்டாமா? அது அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். ராவணனின் கோல் செல்லாதுன்னு சொன்னார் பாருங்க சுக்ரீவன். இவ ரெண்டு பேருக்கு டீலிங், இவர் தப்பு பண்ணா அவர் தப்பு கேட்க மாட்டார். இப்ப ரெண்டு ராஜாக்கள் பக்கத்து சீஃப் மினிஸ்டர், நீங்க ஏதாவது ஊழல் இருந்தேன்னா நான் கேட்க மாட்டேன், என் ஊழல நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. இப்படியா இருப்பா ரெண்டு தலைவர்கள்? அதனால இப்படியா ரெண்டு பேர் ஒப்பந்தம் வச்சுப்பா? இல்ல ராமா, நான் கிஷ்கிந்தாக்கு ராஜா, அவன் லங்கைக்கு ராஜா, நான் எப்படி கேள்வி கேட்கறது? இப்ப T3 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இங்க வர, அவருடைய T3 போலீஸ் ஸ்டேஷன் வேற எங்கேயோ ஜூரிஸ்டிக்ஷன், பாபநாயகன் பாளையமோ ஏதோ ஒண்ணு, அவர் இங்க வர. இங்க T4 ஸ்டேஷன், அங்க ஏதோ ஒரு பெண்ணை ஒருத்த முடிய பிடிச்சுன்னு தரன்னு இழுத்துன்னு போயிட்டு இருக்கான். இங்க ஒரு மாமி சொல்றா, சார் நீங்க இன்ஸ்பெக்டர் ஆச்சே சார், போய் கேளுங்கோ, இது பாருங்கோ, அவர் பாப்பநாயக்கம் பாளையம்ல முடிய பிடிச்சுன்னு இழுத்துன்னு போனாதான் நான் கேட்பேன், பீளமேடுல கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். போலீஸ்காரன் இங்கேயும் போலீஸ்காரன் தான். ஒரு பெண்மணியை அபகரித்து செல்கின்றான் ராவணன் என்று அவள் கூக்குரல் இடும்போது பலவானான ராஜா நீ போய் கேட்டிருக்க வேண்டாமா? அவ போறத டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இன்னைக்கு நீ உன் பத்னியை தொலைச்சுட்டு இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்கறதுக்கு உனக்கு எப்படி நான் எழுந்தது, துணிச்சல் வந்தது ராவணா? உன் தம்பி பத்னியிடத்தில் தவறாக இடி செய்தாள், இன்னொரு பெண்ணை அபகரித்து செல்லும் போது கேள்வி கேட்கவில்லை. மனு தர்ம சாஸ்திரம் பத்தி தெரிஞ்ச நீ என்ன கேள்வி கேட்கறியா? நான் உன்னை அடிச்சேன், பின்னாடியிலேருந்து அடிக்கல, முன்னாடி இருந்து அடிச்சேன், என்ன நீ பார்க்கல? அதுக்கு பக்கத்துல அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவா, என்னன்னா வாலி எதிர்க்க யாராவது சண்டை போட்டா அவனுடைய பலம் பாதி அவளுக்கு போயிடுமா. அது மற்றவாளுக்கு பொருந்துமே ஒழிய ராமனுக்கு பொருந்தாது. ஏனெனில் ராமன் நெருப்பு, நெருப்புலேருந்து நீங்க எவ்வளவு எடுத்தாலும் நெருப்பு நெருப்பாதான் இருக்கும். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத். அதனால ராமனுக்கு அந்த இது பொறுத்தா. பின்ன ஏன் சார் எல்லாம் ஓகே சார், வாலிய கொன்னார் எல்லாம் ஒத்துக்கிறேன் சார், பல பேர் சொல்லுவா வாலிய கொன்னுட்டார் சார், ஓகே சார், ஆனா ஒண்ணு, மறைஞ்சு நின்று கொண்டு இருக்க வேண்டாம் சார், எதிர்க்க நின்று நேரடியாவே சண்டை போட்டிருக்கலாம். அது எதிர்க்க சார், எதிர்க்க மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து சுக்ரீவனை சண்டை போட்டுட்டு இவர் இருக்கு சார். இதுக்கு ஒரு காரணம் சொல்லுவா. முதல் நாள் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இந்திரன் முன்னிட்ட தேவர்கள் எல்லாரும் பார்க்கடல் சென்று பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணான். ராவணன் என்னை துன்புறுத்துகின்றான், எங்கே எப்படியாவது நீ என்னை காப்பாத்தணும் திருமாலேன்னு. அப்போ பகவான் முதல் நாள் சொன்ன ஞாபகம் இருக்கு உங்களுக்கு எல்லாம்? ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கவலைப்படாதேன்னு பெருமாள் அபயம் கொடுத்தார். இப்ப என்ன சொன்னார்? இந்திரா, உன்னுடைய துயர் தீர்ப்பதற்காக நான் பூமியில் ராமனாக அவதரிப்பேன், எனக்கு உதவுவதற்காக நீ வாலியாகவும், சூரியன் சுக்ரீவனாகவும், வாயு பகவான் ஹனுமானாகவும், அக்னி நீளனாகவும், விஸ்வகர்மா நளனாகவும், ஜாம்பவானும் இருந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும்னு சொன்னார். இந்திரன் மண்டே நன்னா ஆட்டினான். ராவணனை ஒழிப்பதற்கு ராமரோடு உதவி செய்து ஒழிப்பேன்னு சொன்ன இந்திரன் இப்ப சட்டுன்னு ஆப்போசிஷன் பார்ட்டியில கொண்டு சேர்ந்துட்டான். ராவணனோடு ஒப்பந்தம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 2 நாள் நாடகம் நடக்கிறது எங்கேயோ, நாடக திருவிழா. முதல் நாள் நாடகம் சிலப்பதிகாரம்.
சிலப்பதிகாரத்துல யாருன்னா முதல் இரவு யாருக்குன்னா கோவலனுக்கும் கண்ணகிக்கும். கண்ணகி ஒரு பால் குடம் ஏந்தி வருகின்றாள், அன்னநடையிட்டு வருகின்றாள். அவளை கண்ட பிறகு கோவலன் உரைக்கின்றான், நுண்ணிய இடையோடு கூடிய என் கண்ணகி அருகே வா. இதுதான் கோவலனுக்கு இருக்கிற டைலாக். இப்படிதான் நடந்து வரணும் கண்ணகி. முதல் நாள் டிராமா எடுத்தா எல்லாரும் அப்படின்னு தட்டிட்டு போயிட்டா. அடுத்த நாள் நாடகம் கம்பராமாயணம். என்ன சீன்னா, காட்டுக்கு நான் செல்ல வேண்டும் தாயே என்று சுமித்ரா தேவியை சென்று அடைய லக்ஷ்மணன் போகின்றான். லக்ஷ்மணன் தாயான சுமித்ரா கிட்ட, அம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டிய காட்சி. முதல் நாள் எவள் ஒருவள் கண்ணகியாக நடித்தாளோ அவளை இரண்டாம் நாள் சுமித்ரா. முதல் நாள் எவன் கோவலனாக நடித்தானோ அவனே இரண்டாம் நாள் இலக்குவன். இப்ப என்ன சொல்லணும்? தாயே, அண்ணா கானகம் செல்கின்றான், நான் சென்று வரட்டுமான்னு கேட்கணும். அதுக்கு பதிலா நுண்ணிய இடையோடு கூடியவளே, அழகிய பெண்ணே. ஆடியன்ஸ் எல்லாம் கதி கலங்கி போடுவா. என்ன சார் இங்க நடக்கிறது? என்ன அம்மா பிள்ளை ரிலேஷன்ஷிப்லாம் மாறி போயிடும். வாட் இஸ் ஹேப்பனிங்? வேர் இஸ் த டைரக்டர்? அப்ப டைரக்டர் தான் இந்த டைலாக் எல்லாம் கத்து கொடுத்திருக்காரு. அவர் திரை பின்னாடி அங்க நின்று இருப்பார். ஐயோ ஒழுங்கா சொல்லியா, அவ இப்படி இப்படி காமிப்பார். எப்போ எதையா இவன் டைலாக மாத்தி, ஏன்னா அவன் டைலாக் ஷீட்டை கூடவே வச்சுருப்பார். மாத்தி சொல்றானே என்ன பண்றது, எல்லாரும் கல்லு விட்டு எரிவாளேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், குவையட்டா யாருக்கும் தெரியாம அந்த திரைக்கு பின்னாடி இருந்து யாருக்கும் தெரியாம தப்பான டைலாக் பேசக்கூடிய லக்ஷ்மணனை பிடிச்சு உள்ள இழுத்துருவார். உலகம் என்னும் மேடையில் திருமால் என்கின்ற டைரக்டர் இந்திரன் என்கின்ற வாலிய மேடைக்கு அனுப்பினார், ராமன் என்கின்ற பாத்திரத்துக்கு உதவி செய்வதற்காக. ஆனா அந்த பாத்திரம் டைலாக மறந்து ராமனுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக ராவணனுக்கு உதவி செய்தான். அப்ப டைரக்டரா இருந்த திருமால் யாருக்கும் தெரியாம மரத்துக்கு பின்னாடி இருந்து மறைஞ்சு அந்த கதாபாத்திரமான வாலியை இழுத்துட்டார். அதனால வாலி செய்தது தவறு, ராமன் மறைஞ்சிருந்து கொன்னிருக்க வேண்டாம்ங்கிறதுக்கு நம்ம பெரியோர்கள் சான்றோர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் இது. என்ன நீர் சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். நாங்க இன்னைக்கும் சுல்தானாவை வச்சு இன்னைக்கும் டிபேட் எல்லாம் நடத்தி அந்த வாலி வதை செய்தது சரியா தப்பான்னு கேட்போம். அப்படின்னா இப்போ இதுல யாரு அக்யூஸ்டு? ராமர். யார் அக்யூஸ் பண்ணா? முதல்ல வாலி. இப்போ ராமர் பேசினோன்னு வாலி என்ன சொன்னார்னு கேட்போம். வாலி சொல்றான், ஏவுக்கூர் வாலியால் எய்தினாய் அடியனேன் ஆவிபோல் மேலைவாய் அறிவு தந்து அருளினாய் மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தருமம் நீ பகையும் நீ உறவும் நீ. ராமா, இப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நான் பண்ணது முழுக்க முழுக்க தப்பு. ஆனா இந்த ஞானம் நான் செத்து போற சமயத்துல எனக்கு கொடுத்துட்டியே ராமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்திருந்தா நானே என் தம்பி மாதிரி உனக்கு கைங்கரியம் செய்திருப்பேனே. ஆவி போ மேலைவாய் அறிவு தந்து அருளினாய். இப்போ யாரு கேஸ் போட்டிருக்காளோ அவரே நான் பண்ணது தப்புன்னு விட்டார். அப்ப ஜட்ஜுக்கு வேலையே இல்லை. அப்ப அவ்வளவுதான் சார், கேஸ் க்ளோஸ்ட். வாலி ஹஸ் அக்ரீட் வாட் ஹி ஹஸ் டன் இஸ் a mistake. கேஸ் க்ளோஸ்ட். ப்ளீஸ் ஆர்கைவ் இட் இன் அவர் லைப்ரரின்னு சொல்லிட்டார். கேஸ் இஸ் க்ளோஸ்ட். இப்ப வாலிக்கு ஒன்னும் அவசியகத்தை இல்லையே, ராமர் தான் சரி பண்ணிருக்காரு. செத்து போகும்போது கூட தவறு செய்து விட்டாய் போயிட்டுவான். அப்படின்னா அந்த கேஸ் இன்னும் ஓப்பன். அவனே சொல்லிட்டான், நான் பண்ணது தப்பு, நீ பண்ணதுதான் சரி. கேஸ் இஸ் க்ளோஸ்ட். இப்ப நம்மளா வேணும்ட்டு பட்டிமன்றத்துக்கு டாபிக் கிடைக்கலன்னு அந்த புஸ்தகத்தை தூசி தட்டி ராமன் செய்தது சரியா தவறா, இந்த பக்கம் 3 பேர் பேசுவோம், அந்த பக்கம் ராமனை பத்தி பேசுறதுக்கு நமக்கு என்ன சார் தகுதி இருக்கு? ராம தப்பே பண்ணிருக்கட்டும், வாட் ரைட் டு வி ஹாவ் டு ஸ்பீக்? நம்ம பர்ஃபெக்டா? அதனால சனாதன தர்மத்துல டிபேட் பண்றது தப்பே கிடையாது. ஆனா நடந்து முடிந்த விஷயத்தை வச்சு டிபேட் எவ்வளவு நாள் உட்காந்து பண்ணிருப்பா? வாலியை கொண்டது சரியா தப்பா, வாலியே சரின்னுட்டான், அவ்வளவுதான், கேஸ் க்ளோஸ்ட். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, இனிமேலாவது உங்களை யாராவது இந்த மாதிரி பட்டிமன்றத்துக்குலாம் கூட்டா வேஸ்ட் பண்ணாதீங்க உங்க டைம். அது விஷ்ணு சஹஸ்ரநாமாவது சொல்லலாம். ராமரை பத்தி தீர்ப்பு சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு தெரிஞ்சுட்டாதான் பக்தி வளருமே ஒழிய
ரொம்ப உட்காந்து நான் ஆராய்ச்சி பண்ணுவேன் ராமன் செய்ததை. ஐ ஃபீல் வாட் ராமா டிட் இஸ்ன்னு சொல்றதெல்லாம் நமக்கு தகுதி இல்லைங்கிறது அடியேனுடைய ஒரு ஒரு சஜஷன். பட்டிமன்றத்துக்கு எவ்வளவோ டாபிக் இருக்கு. நம்ம எலெக்ட் பண்ணோமே, அவர் ரோட போட்டாரு, சரியா போட்டாரா இல்லையா, போட்ட ரோடு 5 வருஷம் வருமா இல்லையா, அந்த மாதிரிலாம் டிபேட் பண்ண அர்த்தம் உண்டு. ராமர் பண்ணது வாலியே ஒத்துன பிறகு சும்மா அந்த டாபிக் எடுத்து டிபேட் பண்றது இஸ் a waste of time and waste of efforts. அதனால இதை சொன்ன உடனே அவன் தன்னடி சோதிக்கு போனானாம். தன்னடி தாழ்ந்தலோடும் தாமரை தடங்கனானும் பொன்னுடை வாளை நீட்டி நீது பொருத்தி என்றார். எண்ணலும் உலகம் ஏழும் ஏதினன் இறங்குவாலி அந்நிலத்து உறந்துவானுக்கு அப்புறத்து உலகு ஆனான். வானுலகத்துக்கு அப்புறத்து உலகத்துக்கு போயிட்டான். அதனால வாலிவதமான பிறகு சுக்ரீவ பட்டாபிஷேகம்ங்கிறத நாளைக்கு பார்ப்போம்.